இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நான் ஆசைப்பட்ட சிலை கிடைச்சிருச்சு. உன்னாலதான் எனக்கு இது கிடைச்சிருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் ராஜா. சரி விடு, இதுக்கு எத்தனை வாட்டி தேங்க்ஸ் சொல்லுவ? போலாமா? ஏப்பா நான் என் திறமையை காட்டுறேன்ப்பா. ரோகிணிக்கு சென்ட்னா ரொம்ப பிடிக்கும். நான் ட்ரை பண்ணி பாத்துறேனே. அண்ணா கொடுங்க. அண்ணா எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்கண்ணே. 50 ரூபாங்க. அட கொடுங்கண்ணே, தரேன். இந்தாங்க சார். இந்தாங்க. என்னங்க சகல சென்ட தட்டி தூக்கி என் ரோகிணி எப்படி இம்ப்ரெஸ் பண்ற மட்டும் பாரு. ஜெய் ஜெண்டா. ஃபர்ஸ்ட் சாமிக்கு, நெக்ஸ்ட் ரோகிணிக்கு. இது என் குலசாமிக்கு. சகல லாஸ்ட். நான் ரோகிணி மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கேன்னு இப்ப பாருங்க. எப்படி சகல சூப்பர். ஏங்க சென்ட் பாட்டில் தானே கேட்டீங்க, சோப்பு டப்பால விழுந்திருக்கு. எப்பா சென்டா இருந்தா என்ன, சோப்பு டப்பாவா இருந்தானே, எல்லாம் வாசனை திரவியம் தானே. ரெண்டத்துல நான் எதை கொடுத்தாலும் ரோகிணிக்கு ரொம்ப பிடிக்கும். தம்பி சோப்பு டப்பாவை தூக்கு. இந்தாங்க சார் சோப்பு டப்பா. குடு 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 குடு. அடடா செம்ம கலரு. போலாமா? போலாம். என்னம்மா? வாங்க. இவரே எங்க அப்பா. வணக்கம். வணக்கம். இவங்க என்னோட சிஸ்டர்ஸ் ரோஹிணி, ஸ்வாதி. வணக்கங்க. இவரே என்னோட மாமா. வணக்கங்க. வணக்கங்க. ரேவதி, எல்லாரையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்ட, சரி உன்னோட ஹஸ்பண்டை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கவே இல்லையே. வாங்க, நான் அவரை அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். அதோ அவர்தான். சரிங்க தம்பி, நீங்க சொன்ன மாதிரியே பண்ணிடலாம். தம்பி ஒரு நிமிஷம் பேசிட்டோம். இங்க தாங்க இருந்தாரு, அதுக்குள்ள எங்க போனாருன்னு தெரியலையே. நீங்க இருங்க, நான் எங்க இருக்காருன்னு பார்த்து கூட்டிட்டு வந்துடுறேன். பரவாயில்லைங்க, இருக்கட்டும், பொறுமையா பாத்துக்கலாம். இப்போ நம்ம போய் சாமி கும்பிட்டுட்டு வந்துடலாம். இல்ல பாத்துட்டு போங்க, இருங்க. பரவாயில்லைங்க, அப்புறமா பாத்துக்கலாம். நம்ம போய் சாமி கும்பிடலாம், வாங்க. எல்லாரும் முளைப்பாரி எடுக்கிறதுக்கு வந்துட்டீங்களா? பாட்டி, நீங்க எங்க போயிட்டீங்க? கும்பாபிஷேக விஷயமா தர்மகர்த்தா வர சொல்லி இருந்தாரு, அதான் ஒரு 8 போய் பார்த்துட்டு வந்தேன். பாட்டி, இதான் முளைப்பாரியா? ஆமா தாயி, கும்பாபிஷேகம் திருவிழான்னு வந்தா இந்த முளைப்பாரி எல்லாம் தொட்டியில போட்டு வளர்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. அப்புறம் இந்த கோயில்ல இருந்து தான் திருவிழா நடக்கிற இடத்துக்கு எடுத்துட்டு போவோம். இத பத்திலாம் எனக்கு பெருசா தெரியாது பாட்டி. அம்மா இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை எங்க கூட்டிட்டு போறாங்க நாங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு. சரி விடுங்க, அதான் இப்ப பாட்டி மூலமா எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாச்சுல, நல்லா சந்தோஷமா இருங்க. நீங்க 3 பேரும் முளைப்பாரி எடுக்கிறதுக்கு ரெடி பண்ணியாச்சு, எடுத்துருவீங்கல்ல? எடுத்துருவோம் பாட்டி, ஒன்னும் பிரச்சனை இல்ல. அப்புறம் என்ன, வாங்க. பூஜை நீங்களே பண்ணிருங்க. தாயே, பாட்டி, எங்களுக்கு முளைப்பாரியை எடுத்து தலையில வச்சு விடுங்க பாட்டி. அதோ வர, மறந்தே போயிட்டேன். இப்படி வா அத்தா, இப்படி வா. அம்மா தாயே,
பார்த்து ஆ நீ வா. ஆ. அம்மாடி. பத்திரம். பத்திரம். போலாமா? போங்க போங்க. அந்த மகேஷ் மாயாவை கண்மூடித்தனமா நம்பிக்கிட்டு நீ என்ன ஏமாத்துறதா நினைச்ச. கண்டபடி திட்டிருக்கேன், உன்னை அவமானப்படுத்திருக்கேன். உன் மேல இருந்த கோவத்தால ஆஸ்திரேலியாக்கெல்லாம் போக முடிவு பண்ண. இந்த மாதிரி நிறைய நான் தப்பு பண்ணிருக்கேன். அதனாலதான் சாமி என்ன முளைப்பாறை எடுக்க விடாம பண்ணிருச்சு போல. அம்மா போலாமாமா, நேரம் ஆகுது. இரு வந்துடுறேன். பாட்டி, ஊர்வலம் கொஞ்சம் லேட்டா போய்க்கலாம். கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்றீங்களா? என்னைய பண்ண போற? வந்து சொல்றேன் பாட்டி. ஊர்வலம் மட்டும் கிளம்பிடாதீங்க, நான் இப்போ வந்துடுறேன். எல்லாரும் கொஞ்ச நேரம் இருங்க. என் பேரன் சொல்லிட்டு போறேன்னா அதுல ஏதோ ஒரு காரணம் இருக்கும். கொஞ்ச நேரம் இருங்க, போயிடலாம். சரிங்கம்மா. இந்தா. இது உனக்கு? அதெல்லாம் நான் அப்புறமா சொல்றேன். முதல்ல நீ இதை எடுத்துட்டு கிளம்பு. கலக்கிட்ட சகல. இப்ப பாரு என் பேத்தி முகத்துல எவ்வளவு சந்தோஷம். இவ்வளவு நேரம் மூஞ்சி உம்முன்னு தூக்கி வச்சிருந்தா. ஆமா பாட்டி, இவ்வளவு நேரம் முகத்தை பார்க்கவே சகிக்கல. இப்பதான் சந்தோஷமாவே இருக்கா. அதான் பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு போச்சு இல்ல? அப்ப ஊர்வலத்தை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஆரம்பிக்கலாம். வாங்கம்மா. கொலவு போடுங்க. கீழே பார்த்து போமா.